ராஸ்கல் ஒவ்வொருத்த மேல சொல்லு. பண்ணி பண்டாரம், பூனா மணி, சார பாம்பு, மாட்டு ரவி, ராணி மங்கம்மா பரமேஸ்வரி. இவ பொம்பளை ரவடியாச்சா? சங்கீதா. என்னடா நடக்குது இங்க? காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு இதெல்லாம் என்ன நகைச்சுவை நீ பேசிட்டு இருக்க? வீடியோ போடுறதுக்கு அதை வந்து செலிப்ரேட் பண்றதுக்கு ஒரு பிரியாணி செய்யணும். சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. பிரியாணி செய்ய போறோம். மூடிட்டு நல்லா உட்காருங்க ப்ரோ. மணி என்ன இப்போ? 2 மணிக்கு பிரியாணி செய்ய போறோம். பசி உயிர் போகுது எனக்கு. என்னங்க இது? ஆமா சரி ஓகே. என்ன பண்ணுவீங்க? நீ படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. இப்போ நம்ம வந்துட்டு இன்கிரிடியன்ட்ஸ் வந்துட்டு நோட் பண்ண போறோம். கம் ஆன், யாராவது ஒருத்தங்க ஃபோன் எடுங்க, நோட் பண்ணிடுங்க. இன்கிரிடியன்ட்ஸ் அப்படிதான் பண்ணுவோம். இதுதான் சொல்ல வந்தேன். நல்லாவே இருக்க மாட்டேன். எடுங்க, நோட் பேப்பர் எடுங்க. இந்த நோட் பேட் எடுங்க. சே சிரிக்கறடி. யாரா நோட் பேட் எடுங்க. எல்லாம் ஃபர்ஸ்ட்ல சொல்லிட்டேன் இந்த மாதிரி. அப்படியா? சரி தரல, நான் தெரிய மாட்டேன். ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. நீ பார்த்த தமிழ் தெரியல. ஸ்டார்ட். ஸோ காய்ஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் வாங்க போகிறோம். இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? இப்போ பேப்பர் இப்போ எப்படி கையில் வந்தோன்னா, இப்போ லிஸ்ட்டை மறந்துட்டாங்க, போயிட்டு எடுத்துகிட்டு வந்துருக்கோம். அதுக்கு தான் இவ்வளோ சீன். ஸோ நம்ம பசங்களாம் இங்கே இருக்காங்க. ஏன்டா மூஞ்சி அப்படியே வச்சிருக்க? சோ நம்ம வந்துட்டு இப்ப வந்துட்டு இருக்கிற லிஸ்ட்ல இருக்கிற எல்லா ஜாமானையும் வாங்கிட்டு வந்து சமைக்க போறோம். ஆனால் இப்போ டைம் வந்து ஒரு 2 மணி கிட்ட இருக்குது. இதில் நாங்க சமைச்சு முடிச்சு 6 மணிக்கு டின்னர் சாப்பிடுவோம். நேராக நம்ம புதுசு எங்கெங்க என்னென்ன இருக்குன்னு தெரியல. இப்ப அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? எல்லாம் வண்டியே ஓட்ட தெரியாது, லைசன்ஸும் இல்லாமல் என்ன பண்ணுறது? நான் தான் ப்ரோ ரைடர். கூச்சமே இல்லை, பார்க்க தானே போகிறோம். பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா போல. ஒரு இல்லை நம்ம சமைச்சு தான் சாப்பிட்றோம். சமைச்சு தான் சாப்பிடுறோமா? வீடு 8 மணிக்கு போனாலும் பரவாயில்ல. சமைச்சு தான் சாப்பிட்றோம், என்ன நடக்குதுன்னு தெரியணும். எல்லாம் பசிக்குது அவங்களுக்கு? ஜோக் இல்ல இல்லையா? டிஃபன் ஏதாவது சாப்பிடுங்க போயிட்டு. எவ்வளவு தடங்கள். காலையில 10-11 மணிக்கு வாங்கடா அப்படின்னு கூப்பிட்டா எத்தனை மணிக்கு வந்தீங்க? ஃபிளாஷ்பேக். செவிட கறி இப்போ கிடைக்காதா? இருக்கும்ல அதுதான் சந்தேகம். கறி கிடைக்குமா? கறி கடை எங்க இருக்கு தெரியுமா? மறுபடியும் அதுல உடம்பு நாம இப்போ துபாய் படம் விஜய் மாதிரி எல்லாம் தனித்தனியாக போயிடலாம். 3 வேளை சோத்துக்காக எதெல்லாம் பொறுத்துக்கிற வேண்டியிருக்கு. ஒன்றும் மோசம் போகல. வெளியே வாங்கி சாப்பிடலாம். எல்லாம் வெளியில போய் பரா பிரியாணி 3 பிரியாணி, 3 சிக்கன், 2 சிக்கன் ரைஸ், ஒரு நூடுல்ஸ். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. யாரும் கண்டுக்காதீங்க. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. எல்லாருமே சாப்பிடுவோம். அப்போ செய்ய போகிறது இல்லையா? இதுக்கு வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியல. நான் ஒரு பரதேசி, என்ன சுத்தி ஏகப்பட்ட பரதேசி. வேற எங்க வாங்கலாம்? என்ன தம்பி என்னாச்சு? சொல்லுங்க. என்ன குறுகுறுன்னு பாக்குறீங்க? இந்த சென்னையில தானடா இருக்கீங்க? சென்னையில தான் இருக்கும். நான் வந்து சைதாப்பேட். சப்பு சப்புன்னு அரைஞ்சிரேன் போயிரு. அது சென்னை இல்லையா? அரைஞ்சிருவேன். இல்ல கோயம்பேட்லயே ஒரு வருஷமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கே தெரியாது. போர் அடிக்குது, நாட் இன்ட்ரெஸ்டட், பிளாக். இதான் வாங்கி கொடுக்க போறான்னு நினைக்கிறேன். அது எடுங்க, ஹியூமனிட்டி எடுங்க. சரி
இப்ப எங்க போறோம்? ஏய், கோயம்பேடுக்கு அந்த சைடு ஒரு பிரியாணி கடை இருக்கு. நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ப்ரமோஷன் பண்ணு, ஒழுங்கா பண்ணு. இங்கிட்ட எஸ்எஸ் எங்க இருக்குன்னுலாம் தெரியாது. இங்க ஒரு பிரியாணி கடை இருக்கு. இங்க நல்லா இருக்கும். நல்ல கடை தான், நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இப்ப எங்கடா போறோம் அத சொல்லுங்க. என்னால முடியலடா. மிர்ச்சி பிரியாணி இருக்கு. நான் சொல்றேன். செருப்பால அடிப்பேன். பக்கத்துல அது அறுவாளை ஏறா, இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். கடை வந்துடுச்சு. வணக்கம். தேம்பாறு ஓட்டம். என்ன இது? ஆடுறான் கோமுட்டி மாதிரி இருக்கேன். அட தற்குறி நாயங்களா. என் வாயில போறா. ஏய், கொஞ்சம் இந்த அவமானம் உனக்கு தேவையா? பிரியாணி வாங்கிட்டு கிளம்புறாங்க வீட்டுக்கு. சாப்பிட போறோம். இல்ல ரோட்ல பறக்குது. ரோட்ல குப்பை பொறிக்கிறோம். கீழே வந்துருச்சு. ஒரு வேளை கிரில்ல காப்பாத்தியாச்சு. கீழே வந்த கிரில்ல நான் காப்பாத்தி கழித்தோ காயிட்டு இருக்கோம். சப்பாத்தி மாதிரி ஆயிட்டு இருக்கோம். ஆனா வண்டி எதுவும் ஏத்தல, காப்பாத்திடும். பெரிய விஷயம். அது வீட்டுக்கு போயிட்டு திறந்து பார்த்தா என்ன ஆச்சுன்னு தெரியும். நல்ல மணி தெரியும். தெரியுது, நீ மூடு. எனக்குன்னே வருவீங்களாடா? எவ்வளவு தடங்கள். காலையில 10-11 மணிக்கு வாங்கடா அப்படின்னு கூப்பிட்டா எத்தனை மணிக்கு வந்தீங்க? நான் சரி, நீங்க தான் லேட்டா தூங்குனீங்க, அதனால தான் நான் அப்படி சொன்னேன். நீ போன் பண்ணனா அவன் எந்திரிச்சிருக்கவே மாட்டான். டேய், இந்த பச்சை தண்ணியை குடிச்சிட்டு பாயசம் சாப்பிட்ட மாதிரி பில்டப் கொடுக்குறதுலாம் என்கிட்ட வேணாம். தம்பி பிரியாணி கொட்டுறது குண்டா வேணுமா? அப்புறம் பக்கெட் போதாதான்? பிரியாணி வெளியே கொட்டாதே. கையேடா. சினிமேட்டிக் ஷாட்ரா. உன்னை கொண்டு போட்டுமா சும்மாடா. ஏன் வீட்ல ஆய் பொறுமை உட்கார்ந்திருக்க நீ? நான் கேட்டேன் அவங்க கிட்ட இதெல்லாம். கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கோம், ஒரே உதவியா வந்திருக்கு फ्रेंड्स. குச்சமே இல்ல. எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ. பசியில இருக்கறனால சாப்பிடுறதுக்கு போறோம். மூடிட்டு நீ சாப்பிட வேலையை பாக்குறியா?